ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்பேஸ். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது சிட்னி டவர். அந்த டவருக்கு பக்கத்தில் இருக்கிற பில்டிங் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டோட ஆஃபீஸு. இப்போ நான் நின்றுட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா எங்களோட குவாரண்டைன் ரூமோட பால்கனிலேருந்து தான் நான் உங்களுக்கு இப்போ காமிச்சிட்ருக்கிறேன். இப்போ பால்கனிலேருந்து என்ன வியூ அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ இந்த ஒயிட் கலர் பில்டிங் இருக்கிறது பார்த்தீங்களா, இந்த ஒயிட் கலர் பில்டிங் வந்து பெரிட்டன்கிற ஒரு ஹோட்டலு. இந்த ஹோட்டல்லையும் வந்து ஆக்சுவலாக வந்து குவாரண்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் குவாரண்டைன் பண்ண ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ரூம் டூர் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ப்ளஸ் எங்களுக்கு எந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் கொடுத்தாங்க இந்த குவாரண்டைன் பீரியடில் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன். ப்ளஸ் வந்து எங்களுக்கு எப்படி கோவிட் டெஸ்ட் எடுத்தாங்க, எப்படி எங்களுக்கு ரிப்போர்ட் திரும்ப கொடுத்தாங்க, எங்களை எப்படி வெளியே அனுப்புனாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து குவாரண்டைன் பண்ண ரூமோட டூர் தான் பார்க்க போகிறீங்க. ரூமில் என்ட்ரு ஆனவுடனே வந்து ஒரு பெரிய ஹால். இந்த ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி லேம்ப் கொடுத்துருந்தாங்க, ஒரு டேபிள், லாங் டேபிளில். ப்ளஸ் வந்து இன்டர்காம் கொடுத்துருந்தாங்க, கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் வந்து டிவி இருந்தது, ஸ்பீக்கரோடு இருந்தது. இந்த ஹாலில் வந்து ஒரு பெரிய பால்கனிங்க. அந்த பெரிய பால்கனியில் நின்று பார்த்தா தான் எங்களுக்கு வந்து சிட்னி டவரே தெரிஞ்சுது. ஸோ அந்த வியூ தான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிச்சிருந்தேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சோஃபா ஒன்று போட்டிருந்தாங்க, அப்புறம் ஒரு டீபாயும் இருந்தது. ஃபுல் வீடோட செட்டப் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் வந்து டைனிங் டேபிள் இருந்தது. டைனிங் டேபிளில் என்னெல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேஸ் மாதிரி ஒரு பிராண்ட் லேஸ் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் வந்து டைரி மில்க் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து ஒரு கார்டு, சின்ன கார்டு, அதில் வந்து வெல்கம் நோட் மாதிரி அப்படி எழுதி கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரு கார்டு வச்சுருந்தாங்க. ப்ளஸ் வந்து ஜாம் அண்ட் தென் வந்து ஜெல்லி சாக்லேட் கொடுத்துருந்தாங்க. வெஜ்ஜி மைட்டுன்னு சொல்லிட்டு ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஒன்று கொடுத்துருந்தாங்க. டைனிங் ஏரியாவுக்கு ரைட் சைட் பார்த்திங்கன்னா ஓப்பன் கிச்சன், ஹாலோடு வந்து அட்டாச் ஆகியிருந்தது, ஓப்பன் கிச்சனாக இருந்தது. லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த வீடு வந்து 2 BHK. எங்கிட்ட 2 குழந்தைங்க இருக்கிறனால எங்களுக்கு வந்து 2 BHK கொடுத்துருக்காங்க. சப்போஸ் வந்து ஒரு குழந்தை வச்சுருக்கவங்க, கப்புளாக வரவங்களுக்கு வந்து 1 BHK தான் கொடுப்பாங்க. பெட்ரூம்லேருந்து வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா காமன் ரெஸ்ட் ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வந்தவுடனே நம்மளுக்கு வந்து கிச்சன் வந்துடுது. கிச்சனில் வந்து ஃப்ரிட்ஜ், டிஷ்வாஷர், ஓவன் எல்லாமே இருக்குது. ஃப்ரிட்ஜ் வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜு. கீழே பார்த்திங்கன்னா பிரெட் ஸ்ப்ரெட்டர், மில்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டோரேஜில் வந்து சுகர் சேஷஸ், காஃபி, டீ ப்ளஸ் கெட்டில் வச்சுருக்காங்க. ஓவனுக்கு மேலே ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. நிறைய ஸ்டோரேஜ் இருந்தது. ப்ளஸ் ஒரு சில திங்ஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க, அவங்களே வச்சுருந்தாங்க. இண்டக்ஷன் ஸ்டவ் தான். கீழே வந்து மைக்ரோவேவ் இருந்தது. கட்லரி செட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூன்லாம் இருக்குது. ப்ளஸ் வந்து கத்தி, கரண்டிலாம் இருக்குது. மைக்ரோவேவ் பக்கத்தில் இருக்கிறதுல பார்த்திங்கன்னா வந்து ப்ரெட் டோஸ்டர் இருக்குது. ப்ளஸ் இதில் வந்து பவுல்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து கடாயெல்லாம் கொடுத்துருக்காங்க. குக் பண்ணுறாங்க, நம்ம குக் பண்ணிக்கலாம். வெசல் வாஷிங் கீழே இருக்க ஸ்டோரேஜில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரே, ப்ளஸ் வந்து டஸ்ட்பின்னு, அப்புறம் அந்த லிக்விட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா லாண்ட்ரி ரூம், அது வந்து ட்ரையர், வாஷிங் மிஷின் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. செப்பரேட்டாக லாண்ட்ரி ரூம் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் வந்து அகெயின் வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருந்தது. மாஸ்டர் பெட்ரூமில் வந்து அட்டாச்டு ரெஸ்ட் ரூம் இருந்தது. ஒவ்வொரு ரூம்லேயும் வந்து செப்பரேட்டாக டிவி கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் வந்து நைட் லேம்ப்பு இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. டெய்லியும் ஃபுட்டு பார்த்திங்கன்னா அவங்க வச்சுட்டு போயிடுவாங்க வெளியில், டோருக்கு வெளியில். நம்ம வந்து ஓப்பன் பண்ணி அதை எடுத்துக்கணும். யாரும் நிற்கலாம் மாட்டாங்க, வச்சுட்டு டோரை வந்து தட்டிட்டு போயிடுவாங்க. நம்ம வந்து அப்போ அந்த ஃபுட்டை வந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி கவரில் தான் ஆக்சுவலி ஃபுட் கொடுத்துருந்தாங்க. என்ன மாதிரிலாம் ஃபுட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, சாலட், இது சாலட்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மெயின் டிஷ் வந்து கிரில் சிக்கன் வித் ரைஸு. இதெல்லாம் வந்து ஹாஃப் குக் தான் பண்ணியிருப்பாங்க. அகெயின் வந்து நம்ம ஓவனில் வச்சு இதை குக் பண்ணிக்கணும். அதுக்கு உண்டான
எவ்வளோ டிகிரியில் வச்சு குக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஷீட்டில் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும். ப்ளஸ் கேக் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் வந்து குழந்தைங்களுக்கு தனியாக வந்து ஒரு செப்பரேட்டாக ஒரு பவுலில் வந்து பாக்ஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. அதே சேம் கிரில் சிக்கன் ப்ளஸ் வந்து ரைஸோடு கொடுத்துருந்தாங்க குழந்தைங்களுக்கும். குழந்தைங்க இருக்கிறனால நிறையா ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. நியூட்ரி கிரெயின் எல்லாம் வந்து 2 குழந்தை இருந்தனால எல்லாமே 2 பேக்காக கொடுத்துருந்தாங்க. கப் கேக் கொடுத்துருந்தாங்க, 2 கப் கேக்கு. ப்ளஸ் வந்து கொக்கோ பாப்ஸ் கொடுத்துருந்தாங்க, ஜூஸ் கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஆப்பிள் ஃப்ளேவர், ஆரஞ்சு ஃப்ளேவர், அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி ஃப்ளேவரில் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் வந்து ஹனி கேக் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஷேஷஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருந்தாங்க டெய்லியும். எதுக்குன்னா, நான் சப்போஸ் தீந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால டெய்லி வந்து இந்த காஃபி பவுட்ரு, சுகர் ஷேஷஸ் இதெல்லாம் வந்து டெய்லி கொடுத்துட்டே இருந்தாங்க. அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் கொடுத்தாங்க, டெய்லி ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ் கொடுத்தாங்க. ஆப்பிள் கொடுத்தாங்க. எனக்கு போர் அடிக்கும் அப்படிங்கிறதுனால குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கிராஃப்ட் ஐட்டமும் இடையில அப்படியே கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கலர் பண்ணுறதுக்கு உண்டான ஷீட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க, கலர் பண்ணுறது. அப்புறம் வந்து பசில்ஸ் அது மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் வந்து ஸ்கெட்சோடு கொடுத்துருந்தாங்க, வித் ஸ்கெட்சோடு கொடுத்தாங்க. 2 குழந்தைங்க இருந்ததுனால எங்களுக்கு எல்லாமே வந்து 2 பேக்காக கொடுத்துருந்தாங்க. சேம் ப்ராடக்ட்டு 2 பேக்காக கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் வந்து எங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் போர் அடிக்கும் அப்படிங்கிறனால இந்த மாதிரி சுடோக்கோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா நாங்கள் வெளியே எங்கேயும் போக முடியாது, எதையும் எப்படியும் டைம் பாஸ் எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறனால இந்த மாதிரி ஐட்டம்லாம் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் நைட்டில் வந்து தூக்கம் வரணும் அப்படிங்கிறதுக்காக, சப்போஸ் சவுண்டு இருக்கிறனால தூங்க முடியல அப்படின்லாம் தெரிஞ்சது அப்படின்னா அதுக்கு தூக்கம் வர்றதுக்காக வந்து எங்களுக்கு வந்து நைட்டு பர்ஃப்யூம்லாம் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் வந்து இயர்பட்டோடு கொடுத்துருந்தாங்க. விஷயமா ஏதாவது இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கன்வே பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபுட் கவர்லேயே வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்கு வந்து இந்த மாதிரி பவுலில் போட்டு கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் வந்து கேரட்லாம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது வந்து சிப்ஸ் வித் அவகேடோ டிப்பு, சிப்ஸ் லேஸ் கொடுத்துருந்தாங்க. இது வந்து மார்கேனோ சிக்கன் சொல்லிட்டு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்திரேலியன்ஸு, இந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஃபுட்டு தான் இருந்தது. நாங்கள் எப்படியோ மேனேஜ் பண்ணோம். பட் ஆனால் நாங்கள் எங்கள் வீட்டில் அங்கேயும் நாங்கள் குக் பண்ணிக்கிட்டோம். எங்களுக்கு தேவையானதெல்லாம் வந்து ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து நாங்கள் பக்கத்தில் ஆர்டர் பண்ணி நாங்கள் குக் பண்ணிக்கிட்டோம் வாங்கி. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா இது சாண்ட்விட்ஜு ப்ளஸ் வந்து பர்கர், இது வந்து ரைஸ் ரோல்னு சொல்லிட்டு உள்ள ரைஸ் ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ணியிருந்தாங்க. தென் பியர் ஃப்ரூட், குழந்தைங்களுக்கு பிஸ்கட்ஸ் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நான் இப்போ காமிக்கிற ஃபுட் தான் வந்து ரொட்டீனான கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் நான் வந்து ஒரு சில ஃபுட்டோட இதை மட்டும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். எல்லாமே ஷேர் பண்ணணுன்னா எனக்கு ஆக்சுவலாக டெய்லி எடுக்கிற ஃபுட்டை ஷேர் பண்ணேன் அப்படின்னு ரொம்ப லென்த்தாக இருக்கும் வீடியோ. அதனால் நான் வந்து இந்த யூனிக்கான ஃபுட்டோட ஐட்டம் மட்டும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இது வந்து பப்ஸு மாதிரி ஆக்சுவலாக இருந்தது. இந்த சிப்ஸ் டெய்லி வந்து இந்த சிப்ஸ் கொடுத்தாங்க. சிப்ஸு ப்ளஸ் அவகேடோ அண்டு டொமேட்டோ சாஸ் டிப்போட கொடுத்துருந்தாங்க. எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு பேக். இப்போ 4 பேர்னா 4 பேர்த்துக்கும் தனித்தனியாக செப்பரேட்டான பேக்கில் கொடுத்துருந்தாங்க. இது வந்து நம்ம ஊர் பருப்பி மாதிரி இருந்தது. ஆப்பிள், பனானா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டெய்லி ஷீட்ஸும் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி டெய்லி வந்து இந்த ஷீட்ஸு அது வந்து ஏதாவது கிராஃப்ட் பண்ணிக்கிறதுக்காக, இந்த பசில்ஸ் இந்த விளையாடுறதுக்காக ஷீட்ஸ் கொடுத்துருந்தாங்க. வாட்டர் கேன் கொடுத்துருந்தாங்க, மில்க் கொடுத்தாங்க. ப்ளஸ் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா இதில் டிம்டாம் பிஸ்கட்டு ப்ளஸ் குழந்தைங்களுக்கு சாக்லேட்டு, பிஸ்கெட்ஸு, எக் சாண்ட்விச் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. எக் சாண்ட்விச், வெஜ் சாண்ட்விச், அந்த மாதிரி ஒவ்வொரு டே ஒவ்வொரு சாண்ட்விச்சும் கொடுத்துருந்தாங்க. பாயில்டு எக் வந்து 2 days ஒன்ஸ் பாயில்டு எக் இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து கொடுத்துருந்தாங்க.
டெய்லி டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரூட்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஷீட்ஸ் வந்து டெய்லியுமே கொடுத்தாங்க. இதில் வந்து நம்ம ஊரில் இந்த குறுக்கெழுத்து போட்டி, இந்த ஃபைண்ட் த பிளேஸ் அப்படிங்கிற அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் இதில் இருந்தது. ப்ளஸ் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொட்டேட்டோவில் ஸ்டஃப் பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு ரோல் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஃப்ரூட் சாலட் கொடுத்துருக்குறாங்க. எனக்கு குழந்தைங்களுக்கு வந்து ஆம்லேட் மட்டும் தனியாக கொடுத்துருந்தாங்க. பட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம குக் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். வந்து ஷேஷேயில் வந்து குளுக்கோட்டின் ஜூஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் வந்து இந்த பாட்டில் ஜூஸ் கொடுத்துருக்காங்க. சாலட் வந்தது. சாலட் டெய்லியும் வந்து இந்த மாதிரி சாலட் வந்து ஒரு இது வந்துடும். ப்ளஸ் வந்து எக்கு இதெல்லாம் வந்து டெய்லி கொடுத்துருவாங்க. அப்புறம் கேக்கு வித்தவுட் ஸ்நாக்ஸு ஃபுட்டே கொடுக்கலிங்க. எல்லா ஃபுட்டுலேயும் வந்து வித் ஸ்நாக்ஸோடு தான் வந்தது. ஆக்சுவலாக வந்து 2 குழந்தைங்க இருக்கிறதுனால எல்லா ஃபுட்லேயும் வந்து ஷேர் கம்பல்சரி. வந்து எப்போ ஃபுட்டு கொடுத்தாலும் ஸ்நாக்ஸ் கம்பல்சரி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இது வந்து பொட்டேட்டோவையும் எக்கையும் ஸ்மாஷ் பண்ண மாதிரி ஒரு ஃபுட்டு. ஃபாரினர்ஸாக இருந்தால் இந்த ஃபுட்டு ஆக்சுவலாக ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருப்பாங்க. பட் நம்மளுக்கு அந்த ஃபுட் பழக்கம் இல்லாதனால எங்களுக்கு அவ்வளோ பெருசாக அதெல்லாம் வந்து பிடிக்கல. கேக்ஸ் கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஆப்பிள் பை அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த மாதிரி கேக்குன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் வந்து சாக்கோஸு, அப்புறம் வந்து கெலாக்ஸு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. கப் கேக்கு, கிட்டத்தட்ட ஸ்நாக்ஸ் ஒரு பேக்கும் எங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் ஒரு கவரில் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் வந்து ஃபுட்டு வந்து ஒரு கவரில் கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி செப்பரேட்டான கவரில் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ இந்த அளவு எங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு பாருங்கள். அகெயின் இன்னொரு டே பார்த்திங்கன்னா எனக்கு வேஃபில் கொடுத்துருந்தாங்க. குழந்தைங்களுக்கு வேஃபில் ப்ளஸ் எங்களுக்கு வந்து எக்கில் வந்து ஸ்டஃப் பண்ணி இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருந்தாங்க. அதோட நேம்லாம் எக்ஸாக்டாக எனக்கு தெரியலிங்க. ஆக்சுவலி ஃபுட்டு கொடுத்துருந்தாங்க, அவ்வளோதான். அதில் இருக்க நேம்லாம் நம்மளுக்கு புரியாது. அந்த மாதிரி நேமில் தான் அந்த ஃபுட்டெல்லாம் எழுதியிருந்தாங்க. ஆக்சுவலி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒரு ஜெல்லி கேக் மாதிரி இருந்தது. இது வந்து ஃப்ளேவர் போட்டிருந்தாங்க. ஒவ்வொரு கலரில் இருந்தது, ஃப்ளேவர் போட்டிருந்தாங்க. ப்ளஸ் அகெயின் சாலடு, திரும்ப கண்டினியூஸாக எங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட்டு தான் வந்தது. சாலடு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பொட்டேட்டோ வந்து ஸ்மாஷ் பண்ணி அது ஒரு பால் மாதிரி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி தான் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் வந்து சிக்கன் கொடுத்துருந்தாங்க. நம்ம எப்படி வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு வந்து சூஸ் பண்ண சொன்னாங்க. எந்த மாதிரி ஃபுட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ண சொன்னாங்க. நாங்கள் வந்து நான்வெஜ் ப்ளஸ் வெஜ்ஜு ரெண்டுமே கொடுங்க, மிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இது வந்து ஆஸ்திரேலியன் ஸ்நாக்குன்னு சொல்லி இதை கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து என்ன இருந்தது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ப்ரிசர்வ் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ஆஸ்திரேலியாவில் சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. இது வந்து ப்ரிசர்வேட்டிவ் சீஸு அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு எப்படி குக் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஷீட்டில் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. டெய்லி அந்த ஷீட் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து சாக்லேட் கேக்கு வித் க்ரீமோட கொடுத்துருந்தாங்க. சாக்லேட் கேக்கு. இது வந்து ஆப்பிள் பை. அகெயின் அந்த அதே ஃபுட்டு தான் ரொட்டீனாக எங்களுக்கு வந்தது. இது வந்து யோகர்ட், ஃப்ளேவர்டு யோகர்டு. இது வந்து ஒவ்வொரு ஃப்ளேவர் ஒவ்வொரு நாளைக்கு அப்படி கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஆப்பிள் ஜூஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஒரு நாள். இப்போ இந்த எல்லா ஐட்டம் வந்து உடனே கெட்டு போகிறது கிடையாது. நம்மளுக்கு சப்போஸ் இன்றைக்கி ஃபுட்டு வேஸ்ட்டாக இது அப்படின்னா அதை வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2 days அது வந்து டைமிங் கொடுத்துருந்தாங்க. 2 days வரையும் நம்ம வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து 1 டேக்கு அப்புறம் 1 டே அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டோம். இதை வந்து அடிஷ்னலாக நாங்கள் அந்த சிக்கனில் நாங்கள் அதிலேயே குக் பண்ணாமல் நாங்களே எடுத்து செப்பரேட்டாக குக் பண்ணி எல்லாம் சாப்பிட்டோம். நம்மளோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் கொடுத்து நாங்கள் குக் பண்ணி சாப்பிட்டோம். ஆக்சுவலாக இதில் ஃப்ளேவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸ் அவங்க ஆஸ்திரேலியா சைனீஸ் ஃப்ளேவர் அந்த மாதிரி ஃப்ளேவர்லாம் அந்த ஃப்ளேவர்லாம் எங்களுக்கு ஆக்சுவலாக பிடிக்கவே இல்லை. அதனால் நாங்களே செப்பரேட்டாக ஃப்ளேவர்ஸ் நம்மளோட ஃப்ளேவர்ஸ் இந்தியன் ஃப்ளேவர்ஸ் தான் வேணும் அப்படிங்கிறனால நாங்கள் இந்தியன் ஃப்ளேவர் போட்டு குக் பண்ணி செப்பரேட்டாக குக் பண்ணி நாங்கள் சாப்பிட்டோம். இது இத்தனையும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாமு, ப்ரெட்டுக்கு ஜாமு, பட்டரு இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இது ப்ரெட்டு கொடுத்துருந்தாங்க செப்பரேட்டாக. இந்த ப்ரெட்டு ஆக்சுவலாக என்ன ப்ரெட்டுன்னு தெரியலைங்க, செப்பரேட்டாக கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து
காஃபி கொடுத்தாங்க. ஸோ அது வந்து கோல்ட் காஃபி, ஹாட் காஃபி அந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்போ எங்களுக்கு பார்த்திங்கன்னா கோவிட் டெஸ்ட் எடுக்க தான் ஆக்சுவலாக வந்திருந்தாங்க. கோவிட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளோட நேமு, நம்மளோட டேட் ஆஃப் பர்த்து அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்பாங்க. கேட்டு அதை வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் தான் செக் பண்ணாங்க. ப்ளஸ் வந்து நம்மளுக்கு ஏதாவது வந்து சிம்டம்ஸ் இருக்குதா, கோவிடுக்கு உண்டான சிம்டம்ஸ் இருக்கான்னு அவங்க ஒரு சில சிம்டம்ஸ் எல்லாம் சொல்லி அதெல்லாம் இருக்கான்னு நம்மக்கிட்ட கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்மளுக்கு டெம்பரேச்சர் செக் பண்ணுறாங்க. டெம்பரேச்சர் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக தான் வந்து கோவிட் டெஸ்ட் எடுத்தாங்க. இப்போ 14th டே வந்து கோவிட் டெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3rd டே எடுத்தாங்க. அதோட ரிப்போர்ட் வந்து 5th எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ 14th டே எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே வந்து இதோட ரிசல்ட் எங்களுக்கு கொடுத்துருவாங்க. ப்ளஸ் எங்களை வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ இந்த குவாரண்டைனில் இங்கே இருக்கிறவங்க வந்து பிறந்த குழந்தையாக இருந்தாலும் கம்பல்சரி கோவிட் டெஸ்ட் எடுத்துகிட்டு தான் அவங்கள வந்து வெளியில் அலோவ் பண்ணுவாங்க. வித்தவுட் கோவிட் டெஸ்ட்டு அவங்க வெளியே போக முடியாது. ஸோ அதுதான் ரூல்ஸுங்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டோம். பட் ஆனால் அவங்க வந்து எங்களோட ரூல்ஸே இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் அது அவ்வளோ பெருசாக நாங்கள் எடுத்துக்கல. நாங்கள் சரின்னு எல்லாத்துக்குமே கோவிட் டெஸ்ட் எடுக்கிறது நல்லது அப்படிங்கிறனால எல்லாத்துக்குமே எடுத்துக்கிட்டோம். இப்போ கோவிட் டெஸ்ட் எல்லாத்துக்கும் வந்து எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் டேவே எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. எங்கள் எல்லாத்துக்குமே வந்து நெகட்டிவ் தான் வந்தது. ஸோ அதனால் நாங்கள் வெளியே கிளம்புறோம் அப்படிங்கிறனால எங்களுக்கு இப்படி ஒரு கிட் கொடுத்துருந்தாங்க. த வேர்ல்டு இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ அப்படிங்கிற மாதிரி ஒரு கிட் கொடுத்துருந்தாங்க. அந்த கிட்டில் வந்து சாக்லேட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, லேஸு, அப்புறம் ஒரு பெரிய கிட்கேட் சாக்லேட்டு அப்படிங்க இதெல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. தென் இந்த மாதிரி பேண்ட் ஒன்று வந்து எல்லாத்து கையிலையும் வந்து மாட்டி விட்டுருந்தாங்க. இந்த பேண்ட் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வெளியே அலோவ் பண்ணுவாங்க, வெளியே கிளம்ப முடியும். தென் அவங்களே வந்து நாங்கள் கிளம்புற அன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்களே வந்து எங்கள் லக்கேஜ் எடுக்கிறதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. கீழே வரையும் எங்களுக்கு லக்கேஜெலாம் எடுத்து கொடுத்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஃபைனலாக எங்களோட 15 குவாரண்டைன் டேஸ் வந்து முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து வெளியே வந்தாச்சு. இப்போ நாங்கள் கேப் புக் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி கேபும் வந்து அவங்களே புக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. கேப் புக் பண்ணியாச்சு. ஸோ அதனால் வந்து லக்கேஜஸ் எல்லாம் திரும்ப அவங்களே வந்து எங்களை ஹெல்ப் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்காங்க. இப்போ லக்கேஜ் எடுத்து வச்சதுக்கப்புறம் இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஹோட்டல் குவாரண்டைன் ரூம்லேருந்து எங்கள் வீட்டுக்கு டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து 20 மினிட்ஸுங்க. ஸோ அதனால் 20 மினிட்ஸில் நாங்கள் வந்து எங்களோட வீட்டுக்கு நாங்கள் ரீச் ஆகிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மறக்காமல் வரும்.